பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசுப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமீன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. வெண்கல கதவுகளை உடைப்பேன் உனக்காக. உடைக்க முடியாத அந்த கதவுகளை உனக்காக நான் உடைப்பேன். இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்துலலாம் எல்லைகளை பாதுகாக்க கோட்டை சுவர் அடைப்பதற்கு பெரிய பெரிய இரும்பு கதவுகளை போட்டிருப்பாங்க. அந்த இரும்பு தாழ்பால்களை ஒரு ஆளால் எல்லாம் உடைத்து கொண்டு உள்ள வரவும் முடியாது, வெளியே போகவும் முடியாது. அப்படிப்பட்ட தாழ்பால்களை எல்லாம் அவர் முறிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அதுவும் உங்களுக்காக. நீங்க நினைக்கிறீங்களே இனி அவ்வளோதான், இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாமே அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் உடைப்பேன். அவர் ஃபர்ஸ்ட் நமக்கு முன்பாக போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நமக்கு தருவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே அதுதான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். பொக்கிஷனாவே விலையேற பெற்றது. ஒரு மனிதனுடைய ஆத்மா தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. வேற எதுவுமே கிடையாது. அந்த ஆத்ம ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்து உங்க மூலமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது, அப்படி ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பொக்கிஷமும் கூட. அடுத்து புதையல் போன்ற ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராம். சிலர் சொல்வதை கேட்டிருக்கீங்களா, தோண்ட தோண்ட புதையல் மாதிரி வந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆசீர்வாதத்தினால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராம். உங்களுடைய தேவைகள் சந்திக்கும்படியான வாசல்கள் திறக்கப்படுவது, வேலையில ஒரு உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. விசுவாசிங்க. விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஆத்தும ரட்சிப்பை எங்களுக்கு தாங்க. எங்க மூலமா ஒரு ஆத்தும ரட்சிக்கப்படுவதற்கான கிருபையும் தாங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.